ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال أيضا يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما وقال عليه الصلاة والسلام إن أصدق الحديث كتاب الله وإن خير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار சர்வ புகழும் புகழ்ச்சியும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு அவன் புறத்திலிருந்து சலாமும் ஸலவாத்தும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் சஹாபாக்கள் தாபீன்கள் தபஅ தாபீன்கள் நல்லோர்கள் எல்லோர் மீதும் உண்டாகட்டுமாக. அன்புக்குரிய எனது அருமை சகோதர மாணவ மணிகளே, வெளியிலிருந்து கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியிலே ஊடகங்களும் அதிலே வாலிபர்களினுடைய பங்களிப்பும் என்ற ஒரு தலைப்பிலே என்னை பேசுமாறு பணித்திருக்கின்றார்கள். ஊடகம் என்று சொல்லுகின்ற போது, பொதுவாக ஊடகம் என்று சொல்லுகின்ற போது நம்முடைய ஒருவருடைய கருத்தை அடுத்தவருக்கு கொண்டு சேர்ப்பதற்காக பயன்படுத்தக்கூடிய எல்லாமே ஊடகங்களாகத்தான் இருக்குது. அந்த ஊடகங்கள்ல ஒரு சிலது உலகமயமாக்கப்பட்டு இன்றைக்கு உலகத்துல எல்லா மூலைகளில இருந்து ஒரு தகவலை எடுக்கக்கூடியது வரைக்கும் வளர்ந்திருக்கிறது. இந்த ஊடகம் என்கிறது ஆரம்ப காலகட்டத்திலிருந்து இருந்திருக்கிறது. நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்துல, அதுக்கு முன்ன இருந்த காலத்துல இருந்து இந்த ஊடகங்கள் இருந்திருக்கிறது என்கிறத நாங்க பாக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்துல எப்படி இருந்துச்சுன்னு சொன்னா, ஒருத்தர் ஒரு கருத்தை அடுத்தவருக்கு சொல்றதா இருந்தா அவர் ஒரு நிறுவனமாக ஒரு உயரத்துல ஒரு இடத்துல ஏறி நின்றுகிட்டு சத்தம் போடுவார். ஒரு மலையில ஒரு குன்றுல ஏறி நின்றுகிட்டு நிறுவனம் நிப்பார். நின்று சத்தம் போட்ட உடனே இவர் ஏதோ செய்தி சொல்ல போறாரு அப்படிங்கிறதுக்காக மக்கள் ஒன்று சேருவாங்க. அவர் அவருடைய செய்தியை என்ன செய்வாரு, சொல்லுவாரு. அடுத்தது கவிஞர்களை எடுத்து அந்த கவிதை என்று சொன்னா எல்லாரும் கேட்பாங்க. கவிஞர்கள் கவி பாடினா எல்லாரும் கேட்பாங்க. அந்த கவிஞர்கள்ட்ட கொடுக்க வேண்டிய தகவலை கொடுத்துட்டு அவங்கள பாட வைப்பாங்க. அது அன்றைக்கு ஊடகங்களாக பயன்படுத்தப்பட்டுச்சு. அடுத்தது ஓலை எழுதி அனுப்புறது, எலும்புல தோல்ல கடிதங்களை எழுதி அனுப்பக்கூடியது ஊடகங்களாக என்ன செய்யப்பட்டுச்சு, பயன்படுத்தப்பட்டுச்சு. அப்ப இந்த முதல்ல அந்த மலையில ஏறத முரசறைன்னு நாங்க சொல்லுவோம். இப்படி இந்த ஊடகங்கள் அப்ப பயன்படுத்தப்பட்டுச்சு. இப்ப நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதே ஊடகத்தை அப்படியே தாவாக்கு பயன்படுத்துறாங்க. இஸ்லாம் வந்தது பின்னால இதே ஊடகங்களை என்ன செய்யறாங்க, பயன்படுத்துறாங்க. இந்த ஊடகங்கள் இப்ப அந்த முரசறைங்கிறது அண்மை கால வரைக்கும் நமக்கு தெரிய ஒரு நம்முடைய பெற்றோர்களுடைய காலம் வரைக்கும் இருந்திருக்குது. அப்ப அந்த ரேடியோ இல்லாத இப்படியான அந்த தொலைத்தொடர்புகள் இல்லாத ஒரு காரணத்தினால அவங்களுடைய வாப்பா மாட்ட கேட்டு பார்த்தாங்க. சின்ன வயசுல இருக்கிற நேரத்துல பெருநாள் அந்த பள்ளி மோதினார் என்ன செய்வாருன்னு சொன்னா, ரோட்ல சத்தம் போட்டு போவார். அதுக்கு ஒரு பாட்டை கட்டுவார். அந்த ஒவ்வொரு ஊர்ல ஒவ்வொரு பாட்டு இருக்கும். அந்த பாட்டு வந்துட்டேன்னு சொன்னா எல்லாரும் தெருவோரமா என்ன சொல்லிட்டு போறாங்கன்னு கேட்கும். அப்ப பெருநாள் நாளைக்கு பெருநாள் பிறகண்டாச்சு அப்படின்னு சொன்னா முட்டிவாள் முட்டிவாள் என்று சொல்லி ஒரு பாட்டு ஒன்றிக்கு, முட்டிவாள் முட்டிவாள் என்று சொல்லி திட்டமா மோதி அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு ஒன்று படிச்சுட்டு போய் நாளைக்கு பெருநாள் அப்படின்னு கத்திட்டு போவாங்க. அப்ப இருந்திருக்குது, அண்மை வரைக்கும் இருந்திருக்குது. அடுத்த ரப்பானம் கொட்டிட்டு போறது இப்படி இன்றைக்கு வரைக்கும் இருந்திருக்குது. அப்ப இதெல்லாம் அன்றைக்கு ஊடகங்களாக பயன்படுத்தப்பட்டுச்சு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா இந்த மக்களுக்கு இந்த மார்க்கத்தை எட்டி வை அப்படின்னு சொன்ன உடனே அந்த கட்டளை வந்தோன்னா பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, மலையில ஏறாங்க. அன்னைக்கு இருந்த ஊடகம் அதான். மலையில ஏறி நிறுவனமா கத்துவாங்க. அதுல மார்க்கம் தடை செஞ்சதை கலட்டி வைக்கிறாங்க. நிறுவனமா கலட்டு போறது மார்க்கம் தடை செய்யப்பட்டு, அதனால அவர் நல்லா உடுத்துக்கிட்டு ஏறாரு. மலையில ஏறி நின்று சத்தம் போறாரு. மக்கள் எல்லாம் பாருங்க, அவருடைய செய்தி என்ன செய்யறாரு,
எடுத்து வைக்கிறாரு. அந்த வழிமுறையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க, பயன்படுத்துறாங்க. அப்படி இஸ்லாத்தை சொல்ற நேரத்தில் நபர் பின் ஹாரிஸ் என்று சொல்லக்கூடிய ஒருத்தர் இஸ்லாத்தை கொச்சப்படுத்துறதுக்காக வேண்டிய அவர் ஒரு கவிதை பாடக்கூடிய ஒரு பொம்பளைய விலைக்கு வாங்குறார். கவிதை பாடக்கூடிய ஒரு பொம்பளைய விலைக்கு வாங்குறார். வாங்கி அவ இஸ்லாத்தை கொச்சப்படுத்தி பாட வைப்பான். அப்படி ஊடகத்தை தவறாக அங்க பயன்படுத்தினாங்க. இது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் லுக்மான்ல ومن الناس من يشتري له الحديث ليضل عن سبيل الله بغير علم ويتخذها هزوا اولئك لهم عذاب مهين. அல்லாஹ் என்ன சொல்றான்னு, மக்கள் ஒரு சிலர் இருக்கிறாங்க, வீண் பேச்சுக்களை விலைக்கு வாங்குவாங்க. மனுஷனை வழி கெடுக்கணும், நேர்வழியை விட்டு மனிதனை வழி கெடுக்கணும்ங்கிறதுக்காக வேண்டி அறிவில்லாமல் அவர்கள் வீண் பேச்சுக்களை விலைக்கு வாங்குவார்கள். அதை அவர்கள் விளையாட்டாக எடுத்துக் கொள்கின்றார்கள். இவர்களுக்கு கடுமையான தண்டனை உண்டு. இப்படி என்று சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் லுக்மான்ல 6வது வசனத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு என்ன சொல்றான், சொல்லி காட்டுறான். அப்ப இப்படி அவங்க அந்த ஊடகத்தை இஸ்லாத்துக்கு எதிராக பயன்படுத்தினாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதே ஊடகத்தை பயன்படுத்தினாங்க. என்ன செய்றாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட இருந்தா ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா இருந்தாங்க, கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு இருந்தாங்க, அப்துல்லா இப்னு ரவாஹா ரலியல்லாஹு, இப்படி போன்ற சில கவிஞர்கள் இருந்தாங்க. இவங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க, யுத்தத்துல பாடுறாங்க. அவர்களை பலகீனப்படுத்துறதுக்காக வேண்டி இஸ்லாத்தை பத்தி பாடுறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடத்துல துஆ செய்றாங்க, யா அல்லாஹ் உன்னுடைய ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை கொண்டு இந்த கஅப் இப்னு மாலிக் உதவி செய்வாயாக என்று துஆ கேக்குறாங்க. அந்த நாக்குல நல்ல வார்த்தைகள் வரதுக்கு உதவி செய்ய அல்லாஹ் அப்படின்னு சொல்லி துஆ செய்றாங்க. அதே விஷயத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க, பயன்படுத்துறத நாங்க பாக்குறோம். அதே மாதிரி கடிதங்கள் எழுதி அந்த ஊடகங்கள்ல கடிதங்கள் எழுதி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்கன்னு சொன்னா, அந்நிய அரசர்களுக்கு என்ன செய்றாங்க, அனுப்பி வைக்கிறாங்க. நேர்வழியை பின்பற்றுபவர்கள் மீது சலாம் உண்டாகட்டுமா சொல்லி என்ன செய்றாங்க, கடிதங்கள் எழுதுறாங்க. அதே மாதிரி உங்களுக்கு தெரியும், அந்த சங்கிலி போர் நடக்கிற நேரத்தில் காலித் பின் வலீத் ரலியல்லாஹு தஆலா அவங்க என்ன செய்றாங்க, குர்முஸுக்கு கடிதம் எழுதி அனுப்புறாங்க. என்ன, இந்த இஸ்லாத்துக்குள்ள இணைந்து நீ ஒன்னு பாதுகாத்துக் கொள்ளு, இல்லையா வரி பணம் கட்ட வேண்டி ஏற்படும் அப்படின்னு சொல்லி கடிதம் எழுதுறாங்க. அந்த ஊடகங்களை அப்ப என்ன செய்றாங்க, பயன்படுத்துறாங்க. அப்ப இருந்த ஊடகங்களை பயன்படுத்துறாங்க. அப்ப இஸ்லாம் மார்க்கம் என்ன செய்யுதுன்னு சொன்னா, என்ன ஊடகங்கள் இருக்குதோ அந்த ஊடகத்தை வச்சு தாவா செய்யறது நமக்கு ஒரு பயிற்சி பாசறையை தெரியுது. இருக்கிற ஊடகத்தை வச்சு பயிற்சி பாசறையை நமக்கு தெரியுது, அதை வச்சு பயன்படுத்தணும். என்ன நடக்குதுன்னு சொன்னா, இங்க உண்மையிலே நாங்க ஊடகம் என்கிறது எப்படிப்பட்ட தெரியுமா, ரொம்ப வேகமாக ஒருவருடைய கருத்தை அடுத்த இடங்களுக்கு நிலப்பரப்புகளுக்கு பரப்பக்கூடிய ஒன்று அந்த ஊடகம். என்ன ஊடகமாக இருந்தாலும் சரி, கடிதமாக இருந்தாலும், ஓலையாக இருந்தாலும், பாடலாக இருந்தாலும், அல்லது இன்டர்நெட்டா இருந்தாலும், டிவியா இருந்தாலும், டெலிவிஷன் ரேடியோவாக இருந்தாலும், என்னவாக இருந்தாலும் இன்னைக்கு என்ன செய்த ஒருத்தனுடைய கருத்தை அடுத்த செகண்ட்ல முழு உலகத்துக்கும் பரப்பக்கூடிய அளவுக்கு வேகமாக தன்னுடைய கருத்தை கொண்டு போறதுக்கு என்ன செய்யப்படுது, இந்த ஊடகம் பயன்படுத்தப்படுறத நாங்க பாக்குறோம். அதே நேரத்தில் இந்த ஊடகம் என்ன செய்யுதுன்னு சொன்னா, ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை மக்கள்ல ஏற்படுத்துது. இந்த ஊடகம் என்ன செய்யும் சொன்னா, மக்களிடத்துல ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். எப்படி நாங்க அதை இன்னைக்கு பாக்குறோம்னு சொன்னா, இன்னைக்கு மேற்கத்திய கலாச்சாரங்கள் எப்படி வருதுன்னு சொன்னா, இந்த ஊடகத்தினோட இன்னைக்கு அமெரிக்காவுக்கு போய் பார்த்து போட்டு வந்த ஒருத்தர் இன்னைக்கு முடி வெட்டுறது இல்ல. இன்னைக்கு அமெரிக்காவுக்கு போய் பார்த்துட்டு வந்தா சாயம் பூசுறான். அப்படி கிடையாது, வீட்டுல இருந்துகிட்டே பாக்குறான், டிவியில பாக்குறான், பத்திரிகையில் ஒரு செய்தியை வாசிக்கிறான், போன்ல பாக்குறான். இப்படி இருக்கிற ஊடகங்களை பாக்குறான். அங்க நேற்று ஒருத்தன் மொட்டை அடிச்சா இன்னைக்கு ஊரெல்லாம் மொட்டை அடிக்கப்படுது. இங்க அது ஒரு பெரிய செல்வாக்கு செலுத்துது, ஒரு மனமாற்றத்தை கொண்டு வந்த ஊடகம் என்கிறது ஒரு பெரிய ஒரு மனமாற்றத்தை ஏற்படுது. இந்த எழுத்துக்கள், இந்த பேச்சுக்கள், இது அடுத்தவங்களுக்கு போற நேரத்தில் பெரிய ஒரு மனமாற்றத்தை ஏற்படுத்துது. மக்கள் மத்தியிலே எப்படி ஒண்ணு இருக்குது, மக்கள் மத்தியில ஒரு நிலைமை இருக்குது. என்னன்னு சொன்னா, பேப்பர்ல இருக்குதுன்னு சொன்னா அதுக்கு ஒரு மரியாதை, ரேடியோவில் சொன்னாங்களே அப்படின்னு அதுக்கு ஒரு மரியாதை. நாம ஒருத்தர் கூறுவோம், ஆதி சேர்ந்து கத்துவோம் அந்த பள்ளியில, எடுபடாது. ஒருத்தர் ரேடியோவில் ஒரு புறாவத்தை பேசுவோம், பைத்தியமா ரேடியோவில் சொன்னாங்க இதெல்லாம் பாவமா. ரேடியோன்னு சொன்னா ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த இல்லையா, ரேடியோவில் சொன்னாங்களே, ரேடியோவில் சொன்னாங்க, ரேடியோவில் சொன்னா தெரியும், பேப்பர்ல வந்து தெரியும். இப்படி இந்த ஊடகம் என்கிறத மக்கள் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா பெரிய நினைக்கிறாங்க, அது பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது. அதனால அன்றைக்கு வழிகேடுகள் இன்னைக்கு பரவுறதுக்கு காரணமா இருக்கிறது இந்த ஊடகங்கள்.
இதை யூதர்கள் கையில் இருக்கிறாங்க. நம்ம வந்து கோட்டை விட்டுட்டோம். இந்த யூதர்கள் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, இந்த ஊடகங்களை கையில எடுத்துக்கிட்டு எப்படி இஸ்லாமியர்கள் முஸ்லிம்களாகவே இருந்துட்டாங்கன்னு சொன்னா அவங்களால தலை நிமிர்ந்து வாழ முடியாது. அவங்களால தலை நிமிர்ந்து வாழ முடியாது. இது அவங்க அன்றைக்கு இருந்து படிச்சுக்கிட்டு வந்த பாடம். அன்றைக்கு வந்து அவங்க படிச்சுக்கிட்டு வந்த பாடம் தான் வந்து முஸ்லிம்கள் சரியாக இருக்கும் வரைக்கும் வந்து அவங்களால என்னோடு உங்களுக்கு தெரியும் சங்கிலி போர், அந்த போர் வீரர்கள் புறமுது காட்டி ஓடக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டிய எல்லாரையும் சங்கிலியில தொடுத்து வச்சுக்கிட்டு வந்தான் ஒரு முஸ்லிம். அவன் 2 துணைப்படையோட சேர்ந்து வந்துட்டான். 2 துணைப்படையையும் தன்னோட கூட்டிட்டு வந்துட்டான். காலித் பின் வலீத் வெளியின கடத்துல என்ன வெளியினார் தெரியுமா? என்னுடைய படை யார் தெரியுமா? உன்னுடைய படை மரணத்துக்கு அஞ்சுபவர்கள் என்றால் என்னுடைய வாழ துடிப்பவர்களை, உன்னுடைய படை வாழ துடிப்பவர்கள் என்றால் என்னுடைய படைகள் சாக துடிப்பவர்கள். மோதிப்பாரு அப்படி என்று கொண்டு வராங்க. அப்படி கொண்டு போன படை வந்து முஸ்லிம்களாக இருந்தாங்க. விரண்டு திரும்பி ஓடுறான். ஈராக்ல ஒரு பெரிய ஒரு அந்த நைல் நதியினுடைய ஒரு பாலம் வரைக்கும் ஓடி ஓடி விரட்டி விரட்டி வெட்டினாங்க. அந்த சங்கிலி திரும்பி ஓடக்கூடாது சங்கிலியில கூட்டிக்கு வந்தால திரும்பி ஓடுறான். முஸ்லிம்களுடைய பலம் அன்னைக்கு விளங்கிச்சு. அன்னைக்கு பாரசீகம் தலைவீழா கவுண்டிச்சு. பெரிய வல்லரசர் இருந்தவன். முஸ்லிம்கள் கொஞ்சம் பேர் வந்தானு அவ்வளோரும் வந்து ஈமானிய பலம் உள்ளவனா இருந்தா வெண்டுட்டான். அதை வலிச்சுக்கிட்டு முஸ்லிம்களை பலகீனப்படுத்தணும், முஸ்லிம்களாக வாழ வைக்க கூடாது அப்படின்னு சொன்ன என்ன செய்யணும்? பெக்தோல் ஒரு கருத்து சொன்னான். பெக்தோல் என்று சொல்லக்கூடிய ஒரு யூத அறிஞன் ஒரு கருத்து சொன்னார். முஸ்லிம்களிடத்துல ஒழுக்கம் இல்லாம போகுமா இருந்தா முஸ்லிம்கள் இஸ்லாத்தை பரப்ப மாட்டாங்க, ஒழுக்கத்தை இல்லாம ஆக்கணும், இஸ்லாமிய கலாச்சாரங்களை வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஒழிக்கணும் கருத்து சொன்னான். அந்த கருத்துக்களை திணிக்கிறதுக்கு எதை பயன்படுத்தினாங்க? இந்த ஊடகங்களை பயன்படுத்துறாங்க. இந்த ஊடகங்களை இப்படியே பயன்படுத்தி இவனை இஸ்லாத்தை படிக்க முடியாம ஆக்குறது, இவனை பிஸி ஆக்குறது, நம்முடைய கலாச்சாரத்தை மதிக்கக்கூடியதாக ஆக்குறது, இவனை பலகீனப்படுத்துறது, இதுக்குரிய திட்டங்களை கொண்டாடும். நேரடியாக இஸ்லாத்தை கொச்சப்படுத்தி அவர் நிகழ்ச்சி நடத்துறான் யூதன்னு இல்ல. அதனுடைய சார அம்சம் இஸ்லாம் எதை பிழை என்குதோ அதை சரி காணும், இது இஸ்லாம் எதை சரி என்குதோ அதை பிழை காணும். மனசு ஊடகங்களினூடாக ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்பாடு நம்ம பாக்குறோம். இன்னைக்கு சும்மா சாதாரணமா பாக்குறோம். ஒருத்தன் நம்ம தாடி வச்சுட்டு இல்லாத்தோம் கண்டா என்ன கேக்கா, என்ன மச்சான் தாடியோட இருக்கிற விரக்தியா? ஊடகம் ஏற்படுத்த தாக்கத்தை பாத்தீங்களா? தாடி வச்சுட்டு இருந்தா என்னடா இஸ்லாத்துக்கு வந்துட்டியான்னு கேட்கணும். ரசூலுல்லாஹ் எல்லாம் பின்பற்றுறேன், மாஷா அல்லாஹ் மார்க்கத்தோட ஆயிட்ட நீ அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்ல வேண்டியவன் தாடி வச்சா மார்க்கத்தோட இருக்கான்னு நினைக்க வேண்டிய அந்த சமூகம் ஒருத்தன் தாடி வச்சா என்ன கேட்கிறான், என்ன மச்சான் என்ன தாடி வச்சுக்க விரக்தியா என்ன? அதாவது ஊடகம் தான் இந்த பாடத்தை குடிச்சிச்சு. பாடத்துல விட்டான் என்ன, நல்லா சந்தோஷமா இருக்கிற நேரம் கிளீன் சேவ், நல்லா சந்தோஷமா இருக்கிற நேரம் ஆடலு பாடலுக்கெல்லாம் கிளீன் சேவ், காதல் தோல்வி விருத்தி, அம்மா செத்து போயிட்டா அப்பா செத்து போயிட்டா நடுவுல விட்டானுங்க ஜெயில பிடிச்சி அடைச்சிட்டானுங்க அப்படின்னு சொன்னா கதாநாயகன் தாடியை வைக்கிறான். தாடியை வச்சுட்டு வந்தா ஆஹா விரக்தியில இருக்காண்டா, அப்படி விரக்தி ரொம்ப சோகத்துல இருக்காண்டா இவனே அப்படிங்க. நம்ம அப்ப இதுக்கு கனவு பலன் மாட்டிக்கிட்டான். இந்த கனவு பலன் எழுதி வச்சானுங்க அண்ணகமே. கனவு பலன் என்னன்னு, தாடியோடு ஒருத்தரை கனவு கண்டால் அவர் கவலையோடு இருக்காருன்னு அர்த்தம். இவனும் அந்த படம் பாத்திக்கான். கனவு படம் புத்தகம் தானே, அவனும் படம் பாத்திக்கான், அவனும் படத்துல தாக்கப்பட்டிக்கான். தாடி இல்லாமல் ஒருத்தர் சேவை எடுக்கிற கனவுனா அவனுக்கு சந்தோஷம் இருக்குன்னு அர்த்தம். அப்ப இன்னும் யூதனை பிடி பத்தி அவன் கனவு பலன் எழுதுறான். அப்ப இன்னைக்கு அப்படி தாக்கங்களை இன்னைக்கு ஏற்படுத்து. இஸ்லாம் சொல்றத ஏற்படுத்துது இல்ல, இதை ஏற்படுத்துது. இன்னைக்கு வந்து சாராயம் குடிக்கிற ஹராம், சாராயம் குடிக்கிறது ஹராம் நமக்கு நல்லா தெரியுது. ஆனா காட்சிகள படத்துல என்ன காட்டுறான், அம்மா செத்து போய்த்தா சாராயம் குடிச்சிட்டு ஆடிட்டு வாராரு, நாளை முதல் குடிக்க மாட்டான்னு பாட்டு படிச்சுக்கிறார். அவனை பார்க்கும்போது அவன் ஒரு பாவம் செய்யறான்னு பாக்குறாங்களா? அவனை பார்க்கும் அந்த படத்துல அந்த அவனை பார்க்கும்போது இவன் பாவம் செய்யறான், பாவி இவனை போய் கலாநீர் போட்டீங்கன்னா யாராவது பார்த்தாங்களா? குடிக்கலாம், அது பிரச்சனை இல்லை, ஏன்னா கவலையை குடிக்கலாம், அப்படித்தான் பார்க்கணும். ஒருவன் செய்தால் அது குற்றம், இன்னொருத்தன் செய்தால் அது குற்றம் இல்ல பார்க்கிறோம். ஒரு கதாநாயகர் 2 பேர் கடத்திட்டு போறானுங்க, நமக்கு எல்லாம் கோபம் கடத்திட்டு போனான். அவன் மோட்டர் பைக்கில் போய் கதாநாயகன் மோட்டர் பைக்கில் போய் 2 பேரையும் அடிச்சு போட்டு அவர் கூட்டி போவார். அதெல்லாம் உண்டு. அவர் கூட்டி போன அவருக்கு பிரச்சனை ஹலால். அப்ப நமக்கு மூளை அப்படியே மழுங்க செய்தா இல்லையா இந்த ஊடகம்? ஊடகம் என்ன செய்து
மூளை அப்படியே மழுங்கு செய்து. அப்ப அவனுடைய அந்த கலாச்சாரம் என்ன செய்யுதுன்னு சொன்னா அப்படியே நம்முடைய திட்டத்தை மாற்றுது, அப்படியே கோழைகள் ஆக்குது, அப்படியே அவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது. இந்த ஊடகங்கள் வந்து விளம்பரத்துக்கு ஊடகம் விளம்பரத்தை போடுறான். இந்த விளம்பரத்துல என்ன, விளம்பரத்துல கூட என்ன செய்யறான்னு சொன்னா ஆபாசம் தான் விளம்பரம், ஆபாசம் தான் விளம்பரம். பிஸ்கெட்டுக்கு விளம்பரம், பிஸ்கெட்டுக்கு விளம்பரம். பிஸ்கெட் அது நல்லா இருக்கும், டேஸ்டா இருக்க முடியாது, விளம்பரம் கொடுக்கணும். அந்த பிஸ்கெட்டுக்கு ரேடியோவில் ஒரு விளம்பரம் போகுது. ஒரு வயசு போன ஒருத்தர் ஏசுறாரு, பொம்பளை உள்ள போ, பொடியமாரோட என்ன பேச்சு, உள்ள போ ஏச்சு ஒரு கட்டம். மறுவா அவருக்கு மஞ்சி பிஸ்கட் ஒரு பாக்கெட் கொடுக்கப்படுகிறது. கிட்டல அவர் சொல்ல பெரியன்கள் என்றால் அதெல்லாம் சகஜந்தானே. எங்க அப்ப பிஸ்கெட்டை வச்சு என்ன விளம்பரம் பண்றான், ஒரு பக்கெட்டு பிஸ்கெட்டை கொடுத்து கிளடுகளை மடக்கிட்டு கோமர்களை தூக்கலாம், அதான் விளம்பரம். அப்ப என்ன விளம்பரத்துல கூட என்ன செய்யறான்னு சொன்னா ஆபாசம் தான். நொழும்பு திரிக்கு விளம்பரம் கொடுங்க, நொழும்பு திரிக்கு என்ன விளம்பரம், நொழும்பு திரிக்கு என்ன, ஒரு டெலிபோன்ல 2 பேர் உரையாடுறாங்க, ஹலோ ஹலோ பேசுறான், பேசக்குள்ள ஒரு கிளவி என்ன சட்டம் அங்க அவர் தெளிவான என்ன பாட்டி இன்னும் தூங்கலையா, எங்க தூங்க சரியான நுழம்புக்கு நான் சொன்னதான் நெஞ்சா நுழம்பு கோயில கொளுத்தி வைக்க. அப்ப என்ன அதுக்கு என்ன விளம்பரம் கொடுக்க, நெஞ்சா நுழம்பு சூழலை கொளுத்தி வச்சுட்டு நீங்கள் கள்ளத்தனமாக நடந்து கொள்ளலாம், அதான் விளம்பரம். அப்ப அட நெஞ்சா நுழம்பு கோயில கொளுத்தி வைச்சா நுழம்பு கறிக்க மாட்டான் விளம்பரத்தை கொடு என்ன. அப்ப யூதன் திட்டம் என்னன்னா எங்க போனாலும் ஒரு சாரி மூட கொடுக்கணும், எல்லாத்திலே இருந்தாலும் அந்த மூட்டான். பிளேடுக்கு விளம்பரத்துக்கு ஒரு பொம்பளை தொடைய காட்டி தான் நிற்கும், இதுதான் விளம்பரம். அப்ப இந்த ஊடகங்களை போய் தாக்கம் செலுத்துது, தாக்கம் செலுத்து. இன்றைக்கு ஒருத்தனுக்கு வந்து மூடே அதான், ரோட்ல பச்ச வெயில சைக்கிள் சுத்துவான், வேகாத வெயில அவன் கூலா சுத்திக்கிட்டு அந்த ரோட்ல, அவனுக்கு மட்டும் அந்த வெயில் சுடுவது இல்லை, கூலா சுத்துவான். அப்ப என்ன நடக்குது, அந்த ஊடகம் அவனை பெரிய ஒரு தாக்கம் செலுத்துறது. இந்த பத்திரிகையா இருக்கட்டும், இந்த டிவியாக இருக்கட்டும், இந்த ரேடியோவாக இருக்கட்டும், இந்த திரைப்படங்களாக இருக்கட்டும், என்னவாக இருந்தாலும் என்ன செய்யுதுன்னு சொன்னா பெரிய ஒரு தாக்கத்தை இந்த ஊடகம் என்ன செய்து ஏற்படுத்துது. அப்ப இவங்க போட்டிருக்கிற திட்டம் என்ன, ஊடகங்கள்ல பெரிய ஒரு தாக்கம். வீடுகள்ல இன்னைக்கு வந்து அப்படியே அதே தாக்கம் ஏற்படுது. இந்த வீடுகள்ல வந்து இந்த டிவியில நாடகத்தை போறான், தமிழ்ல போற தமிழ் நாடகங்களை போறான். ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்ன நடந்த ஒரு சம்பவம், ஒரு பொம்பளை மண்ணெண்ணெய் ஊத்தி நெருப்பு வச்சுட்டா, தனக்கு தற்கொலை முயற்சி தப்பிக்கிட்டா. என்னடா பார்த்தா புருஷன் வீட்டுக்கு வந்திக்கான், புருஷன் வீட்டுக்கு வந்திக்கான், புருஷனுக்காக தேத்தாணி ஊத்தி கொடுக்க பொண்டாட்டியை காணோம் தேடி நான் கணவனுக்காக நாடகம் பார்க்க போய்க்க பக்கத்து வீட்டுக்கு. வீட்டுல இந்த ஜாமன் எல்லாம் தூக்கி போட்டு உடைச்சிட்டான் அவனு. அவன் வந்தா ஏன் உடைச்ச, நான் வந்த தேத்தாணி ஊத்த ஆள் இல்ல உடைச்சான் அவனு, உனக்கு செஞ்சு காட்டுறான் வேலை வாரன்னு அவன் உள்ள லாமனை வச்சு நெருப்ப வச்சுட்டான். இப்ப மாட்டிக்கிட்டு முழிக்கிறான், நொழும்பு கொலைக்குள்ள படுக்காத. அப்ப பாருங்க ஊடகங்கள் என்ன செய்யறதுன்னு சொன்னா இந்த சண்டை செய்யறது, புருஷனை பழி வாங்குறது, புருஷனை பழி வாங்குறது, தற்கொலை செய்யறது, எழுத்து கதைக்கிறது, இதெல்லாம் எங்க படிக்கிறாங்க? இப்ப பெண்கள் எதுல படிக்கிறாங்க? நாடகத்துலதான். அதெல்லாம் சொல்லி தரப்படுது. மாமியா எப்படி பழி வாங்குறது மருமகளை, மருமகள் எப்படி மாமியா பழி வாங்குறது, புருஷனை எப்படி இழுத்து போட்டு வாங்குறது, அறுத்து கதைக்கிறது எப்படி, இதெல்லாம் இன்னைக்கு நாடகத்திலேயே வந்து என்ன செய்யப்படுது போகுது. இந்த நாடகத்திலேயே மூழ்கிட்டு இருந்தா வீட்டுக்கு ஒரு விருந்தாளி வரும், வீட்டுக்கு வந்த விருந்தாளியோடைய கதைக்கிறது, டிவியை பார்த்துட்டே இருக்கிறது, வாங்க எதுங்க போகுது. அப்படியே ஒரு இளவாடி வரும், விளம்பரம் போட்டு போடுவான் இடையில, இந்த நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்குவார்கள் என்று விளம்பரம் போக்கல திரும்பி மறுவாய் எப்படி சுகம் சுவாட்டியங்கள் அந்த விளம்பரத்துக்குள்ள அப்படியே ஸ்டார்ட் ஆகும், சட்டாரன்னு திரும்பியாச்சு. வந்த மனுஷனோட பேசுறாங்களா கதைக்கிறாங்களா, ஒரு 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 ஒழுங்கு இருக்குதா, இந்த பிள்ளை குருவான தோது அப்படின்னா குருவான அவன் மடியில வச்சுக்கிட்டு அங்கதான் பாத்துப்பான். உம்மா பிள்ளைய பாக்குற விளம்பரம் போகலாம், விளம்பரம் போகலாம், ஆனா ஓதிட்டு இருப்பான், பயங்கரமா ஓதிட்டு இருப்பான். அறிவில்லையா அவனுக்கு? ஒண்ணு போல அந்த பிள்ளை பழுதாகுது. அதே மாதிரி திரைப்படத்தை போட்டுட்டு அதுல ஆடல் பாடல் காட்சிகள் எல்லாம் போகும், ஆபாசமான காட்சி போகும். அந்த காட்சி போற நேரத்துல எல்லாரும் பாத்துக்கிட்டு நமக்கு மட்டும்தான் இது வழங்குன்னு பாக்குறது, பிள்ளைகளுக்கு எல்லாம் இது எங்க வழங்க போகுதுன்னு உமா பாக்குற, பிள்ளைகள் பாக்குற கலடு இவக்கு எங்க வழங்க போகுதுன்னு அவன் பார்ப்பான். எல்லாரும் தான் பார்த்து என்ன நடக்குன்னு சொன்னா ஒழுக்கம் இல்லாத ஒரு குடும்பமா உருவாகு. அப்ப ஒழுக்கம் இல்லாத குடும்பங்களால இஸ்லாம் பரவுமா?
பரவாயில்ல. இந்த ஊடகங்கள் அவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது. அதுல பாருங்க, இன்னைக்கு வீட்டுல கூடுதலா உட்கார முஸ்லிம் பெண்கள் தான், வீட்டுல கூடுதலா உட்கார்றது முஸ்லிம் பெண்கள் தான். அதனால இந்த ஊடக தாக்கங்கள்ல கூடுதலாக பாதிக்கப்படுற முஸ்லிம் பெண்கள் தான். எப்படின்னு கேக்குறீங்களா? அந்நிய பெண்களை பொறுத்த வரைக்கும் ஆண்களை போல அவங்களும் வேலைக்கு போறாங்க. ஆண்களை போல அவங்க வீட்டுல 4 பொம்பளைன்னா 4 பொம்பளையும் காலையில பேக்க தூக்கிட்டு வாழ்க்கை ஒரு பக்கத்தால வைத்துரும் வேலைக்கு. அதுக்கு பிஸி. வந்தா அடுத்த வேலைக்கு சமைச்சு வைக்கணும், ரெடியாக்கணும், உடுப்பு கழுவணும், அது இது இயந்திர வேலைகளாக இருந்துகிட்டு இருப்பாங்க. எல்லாம் டைமிங் நடந்திக்கும். இத்தனை மணிக்குள்ள இது முடிக்கணும், அத்தனை மணிக்குள்ள அது முடிக்கணும், இத்தனை மணிக்கு ஷாப்பிங் போகணும், அது கடையில உடுப்பு கழுவணும், இது கடையில கணவனும் சந்திக்கணும். இப்படியே அவங்க இயந்திர வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ஊடகங்கள்ல அவங்கள அந்த தொலைக்காட்சியில தொலைஞ்சு போக மாட்டாங்க. ஆனா முஸ்லீம் சமூகம் என்ன செய்யுதுன்னு சொன்னா, ஒரு குடும்பத்துக்கு ஒரு ஆள் தான் உழைக்கும். 4 பொம்பளை பிள்ளை இருக்கும், ஒரு பெரிய பொம்பளை இருக்கும், 4-5 ஆலிவர்கள் இருப்பாங்க, 7 படிக்கிற பிள்ளை இருக்கும். குடும்பத்தோட ஃபுல் ஃப்ரீயா இருந்தா எப்படி பொழுத போக்குறது? டிவி ஒண்ணு வேண்டிட்டாங்கப்பா. ஏன் டிவி? சும்மா இருக்க போர் அடிக்குது, டிவி ஒன்று வேண்டிதான் பாத்துக்கிட்டு இப்ப அண்டை குந்தினதான் புருஷனை பார்க்க மாட்டான். இவர் வேண்டி கொடுத்து போடுறார். அந்த சும்மா இருக்கிற நேரத்தை கழிக்கணும் பண்ணி மற நல்லா இருந்த நேரம் சேர்ந்து டிவியில வைத்து விட்டுருவாங்க. விட்டோன்னா அதுல தொலைஞ்சு போகுது. அப்ப அந்நியர்களுடைய கலாச்சாரங்கள் அப்படியே வருகுது. அந்நியர்களுடைய பூஜை அறைகள், அந்நியர்களுடைய சிலைகள், அந்நியர்களுடைய கொடுக்கல் வாங்கல் எல்லாம் வீட்டுக்குள்ள அப்படியே கபட்டுக்கு மேல ஓடிக்கிட்டு இருக்குது. நாங்க பார்த்து ரசிச்சுக்கிட்டே இருக்கோம். அவனுடைய கலாச்சாரம் பிடிச்சு போகுது. சில பொம்பளை சொன்னா மல்லிகைப்பூ வைக்கிறது எனக்கு ஆசையா இருக்கிறது. அப்படியே வச்சு காட்டி மல்லிகைப்பூ வைக்க ஆசைப்படுது. அந்த கூடையில பூ எடுத்துட்டு கோயிலுக்கு போறத போல ஒரு இன்பா நல்லா அப்படின்னு சொல்லி பாக்குது. இப்போ இப்படியே இந்த விஷயங்கள்ல இன்றைக்கு தாக்கப்பட்டுக்கிட்டு போகுது நாங்க பாக்கிறோம். அப்ப ஊடகங்கள் என்ன செய்யணும்னு சொன்னா பெரிய ஒரு விளைவை தாக்கத்தை ஏற்படுத்துது. இதுல கூடுதலாக பலியாகி போறவங்க உணர்ச்சி வசப்படுற இந்த வாலிபர்கள் தான். இந்த எல்லாத்துல அந்த வாலிப பருவத்துல என்னத்துல உஜாரா இருப்பாங்கன்னு சொன்னா, அந்த இளமை கட்டமைப்புக்காக அவங்க எங்க கொஞ்சம் செக்ஸா இருக்கிற அதுல மடங்கிடுவாங்க. அப்ப இந்த யூதர்கள்ல அந்த திட்டங்களை பலியாகி போறது யாரு? இவங்க தான் பலியாகி போறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கரண்டை காலுக்கு மேல உடுத்தாங்கிறத ரசூலுல்லாஹி ஸ்டைல்னு சொல்லி ஒருத்தன் இருக்கிறானா, அட முகமது ஸ்டைல் அடிப்பமா ரவுசர இல்ல. இன்னைக்கு டெனிம் ரவுசரை வேண்டி உடுத்தா கரண்டை மடிச்சு ஒன்னராடிய மடிச்சாலும் கரண்டை காலுக்குள்ள இருக்குது. என்னடா இது? என்ன அப்படியே அந்த ரவுசரை நீளமா போறான், அவன் போட்டதுக்காக போறான். அதே நேரத்தில் அவன் முடங்காலுக்கு மேல வெட்டிக்கிட்டு போட்டா முடங்காலுக்கு மேல வெட்டிட்டு போறான் பைசிக்கல். அதெல்லாம் நல்ல ஸ்டைலா இருக்குது. ஆனா முடிய வளைச்சு மொட்டையாச்சு, மேலுக்கு தொப்பி மாதிரி கொஞ்சம் மயிறு, அதுக்கு பேரு கெப்பு கட்டு, அதை போட்டுக்கிட்ட அது ஸ்டைல். அதெல்லாம் போடலாம், ஆபீஸுக்கு போகலாம், அந்த முடியோட ஆபீஸுக்கு போகலாம், அந்த முடியோட எல்லா அலுவலகங்களுக்கும் போகலாம், அந்த முடியோட எல்லா இடங்களுக்கும் போகலாமா. அப்ப ரசூலுல்லாஹ் சொன்ன அந்த தாடியை வச்சா வேலைக்கு போற ஆபீஸுக்கு போற தாடியை வச்சுக்கிட்டு வழி சலா ஏன்டா அதை ஸ்டைல வைக்கணும். அப்ப சத்யான்னு ஒரு படத்துல தாடி வச்சுட்டு சத்யா கட்டன்னு வைக்கலாமே, அன்னரம் வச்சாங்களா இல்லையா? சத்யான்னு ஒரு படம் வந்துச்சு. அப்ப தாடியை வச்சான் கதாநாயகன், அம்புட்டு பேரும் தாடியை வச்சான், முடிய வலிச்சு தாடியை வச்சான். மொட்டை சீப்பு மட்டத்துக்கு முடி தாடி, பேர் என்ன? சத்யா கட். எல்லாரும் பார்த்தாலும் தான் சத்யா கட்டு தான். அவன் தாடி வச்சோன்னு தாடி வைக்கிறதுக்கு மனசு ரெடி ஆகுது. ரசூலுல்லாஹ் தாடி வைக்க சொல்றாங்க, வைக்கல. என்னது? ஊடகங்கள் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது நமக்கு. இந்த ஊடகங்கள் பெரிய ஒரு புரட்சியை ஏற்படுத்துங்கிறத நாங்க புரிஞ்சோம். இதே ஊடகத்தை வைத்து நாங்க புரட்சி ஏற்படுத்தலாமா இல்லையா? இதே ஊடகங்களை வச்சு நாங்க புரட்சி ஏற்படுத்தணும். இன்னைக்கு இருக்குது இஸ்லாமிய ஊடகங்கள், இஸ்லாமிய ஊடகங்கள் என்று சொல்றதுக்கு ஒரு சிலருடைய கையில சில ஊடகங்கள் கிடைச்சதுனால இஸ்லாம் என்ற தோரணையில இஸ்லாத்துக்கு விரோதிகளாகவே அவங்களும் இயங்கிக்கிட்டு இருக்கிறது நாங்க பாக்கிறோம். ஒரு சிலர் இருக்கிறது. இப்ப புஷ்ரான்னு ஒரு பத்திரிகை வழியாவது எல்லாம் முடிக்கிறான். அதுல என்ன ஸ்கூலா புஷ்ரான்னு ஒரு பத்திரிகை வைக்கிறான். பத்ருத்தீன் ஷிர்க் இட்டுக்கிட்டான். அவன் என்ன அந்த புத்தகத்துல வேண்டாம் எல்லாம் அவனே என்ற கோட்பாட அப்படியே கரைச்சி ஊத்துறான். அதுல வஹாபிகள் என்றும் இவர்கள் கூட்டுத்துவா பிதஅத் உலமா சபை பத்வா கொடுத்த பெரிய விஷயம். இப்ப உலமா சபையும் கூட்டுத்துவாவும் தொடர் எழுதுதான். உலமா சபை கூட்டுத்துவா அனுமதிச்ச உலமா சபையை காப்பி பாக்குறாங்க. இப்படி அந்த பத்திரிகை செல்வாக்கு செலுத்துறத நாங்க பாக்குறோம். இது மாதிரியாக இந்த ஊடகங்களை கையில் எடுத்தவங்க இப்ப ஐடிஎன்எல் என்ன செய்யறான், முஸ்லீம் நிகழ்ச்சிகள் சொல்லி ஒரு நேரத்தை ஒதுக்குறான். முஸ்லீம் நிகழ்ச்சி அப்படின்னு நேரத்தை ஒதுக்குறான். 5:30 to 6 மணி வரைக்கும் என்னமோ முஸ்லீம் நிகழ்ச்சி சொல்லி ஃப்ரீயா
அதுல பங்கெடுக்கிறவங்களுக்கு செக் கொடுக்குறான் கவர்மெண்டால. அத பிடிச்சுக்கிட்டு மினிஸ்டர் ஆற போடுவான் அதுல ப்ரோக்ராமுக்கு போடுவான் பச்சை குறாவிய. 2 பொம்பளை உட்கார்ந்து பேசிட்டு இருக்கிறாங்க. ஒரு மனிதன் மலக்கூடிய அந்தஸ்துக்கு வர வேண்டும், இறைவனுடைய அந்தஸ்துக்கு வர வேண்டும் அவன் பேசிட்டு இருக்கிறான். அப்ப மனிதன் என்னது அல்லா படைச்சா மலை காய்க்கலாம் எல்லாரையும். மனுஷன் மலை காய்ச்சி அல்லா வாக்க பாக்குறான் டிவியில குந்திக்கிட்டு மத்தியாலம். இப்படியே இந்த நிகழ்ச்சிகள் போனவங்க கையில குரங்கிட கையில பூமாலையை கொடுத்த மாதிரி வச்சுக்கிட்டு நேரம் அடிக்கிறத நாங்க பாக்குறோம். சரி முஸ்லீம் நிகழ்ச்சி அப்படின்னு தலையை போட்டு ஆஹா முஸ்லீம் நிகழ்ச்சி அப்படின்னு உட்கார்ந்து பார்த்தா இன்றைய முஸ்லீம் நிகழ்ச்சியிலே இன்றைய கலந்துரையாடல நாங்கள் இன்றைக்கு சந்திக்க ஒரு பிரமுகர்கள் இங்கே வந்திருக்கின்றார்கள். இவர்கள் ஆரம்ப 20 வருஷமாக இஸ்லாமிய கீதங்களை அழகான இசை அமைப்பு அன்று தொற்று பாடி இந்த இஸ்லாத்துக்காக பெருமை சேர்த்து தந்தவர்கள். எங்க ஒரு பாடலை பாடுங்கண்டா அவர் இசை அமைச்சிட்டு ஒரு பாட்டு பாடு. இஸ்லாமிய கீதமாடா இது? இஸ்லாமிய நிகழ்ச்சியா இது? ஆனா ரசூல்லா சொன்னாங்க இந்த இசை கருவிகளை உடைச்சி எரிக்கிறது தான் நான் வந்தேன், இதை உடைச்சி தகர்க்கிறது தான் நான் வந்தேன்டாங்க. அவன் அதை எடுத்துக்கிட்டு இஸ்லாமிய நிகழ்ச்சி எதை இஸ்லாம் தடுத்து அவ கொண்டாந்து இஸ்லாமிய நிகழ்ச்சி அப்படியே உட்கார வச்சு இதுதான் முஸ்லீம்கள் பார்க்க வேண்டிய இஸ்லாமிய நிகழ்ச்சி காட்டுறாங்க. கவலையா இருக்குது. அப்படியே பத்திரிகையிலே முஸ்லீம்கள் பகுதி என்று சொல்லி வந்தோடனே அதுல பச்சை ஹுராபாத்துக்கள் அகைதாவுக்கு முரணான விஷயங்களை எழுதுறத நாங்க பாக்குறோம். அப்போ ஊடகங்கள் என்று சொல்லி முஸ்லீம்கள் கையில இருக்கிறது கொஞ்சம், அதுலேயும் அதிகமானது யார கையில இருக்குன்னு சொன்னா இஸ்லாத்தை தவறா விளங்கி கொண்ட அல்லது யூதர்களுடைய அடிவருதிகளாக இருக்கக்கூடிய இஸ்லாத்தை பேர்தாங்கிகளாக வச்சுக்கிட்டு இஸ்லாத்தை எதிர்க்கக்கூடிய இந்த அத்வைதிகள், இந்த குராபாத்து பேச உசூபியாக்கள் சொல்லக்கூடியவர்கள், இப்படி அவர்கள் கையில இருந்துகிட்டு கிடைக்கிற நேரத்தை இஸ்லாமிய நிகழ்ச்சி சொல்லி நேரத்தை புக் பண்ணிட்டு ரேடியோல டைம் எடுத்து வச்சுட்டு அதுல இஸ்லாமிய கீதம் அடுத்ததாக இவர்கள் பாடுவார்கள். குராத் ஓத இதுல சமுதாயத்துக்கு என்னடா வரப்போகுது? ஒரு பொம்பளை சினிமா பாட்டு மெட்டுல இஸ்லாமிய கீதம் ஒன்று படிக்கா, புதுசா வந்த படம் பாட்டு ஒன்றுல இஸ்லாமிய கீதம் படிக்கா, மதுரசா பிள்ளையா. அப்ப என்ன மதுரசா பிள்ளை என்ன செஞ்சிக்கா நீ? அந்த பாட்டை முதல் கொடுத்து நல்லா கேள் என்று விட்டுருக்காய் நீ. அப்ப மைசாவுல பாட்டு தான் கேட்கப்படுது. அதை போட்டு அந்த மெட்டுக்கு கட்டு இஸ்லாமிய கீதம் கட்ட விட்டு போட்டு அதை படி. டேய் இது இந்த ரேடியோல இந்த நோன்பு காலங்கள் அதை ஒளிபரப்புறீங்களே, இதை கேட்டு ஆருக்கு என்ன மாற்றம் பெறும்? யாராவது திருந்துறானா? என்னமால இந்த சமூகத்துக்கு ஒரு நலவு அதுல நடக்குதா? சிந்திச்சு பாருங்க. அப்ப ஷைத்தான் அவங்க மூக்குல உட்கார்ந்து வச்சுக்கிட்டு இருக்கிற ஊடகத்தையும் பயன்படுத்த முடியாம வைக்கிறத நாங்க பாக்குறோம். ஆனா ஒரு சில ஊடகங்கள் இருக்குது அத கொண்டு போக முடியாத ஒரு நிலையில மக்கள் இருக்கிறாங்க. இப்ப உண்மை இதயம் இருக்குது, சத்திய குரல் இருக்குது, இஸ்லாமிய ஊடகங்கள் சொல்லி உண்மை இதயம் இருக்குது, சத்திய குரல் இருக்குது, இப்ப ரேடியோக்கள் இருக்குது. இப்ப ஒவ்வொரு ஊர்ல இப்ப இதுல ஓட்டமாவடியில் அல்மனார் என்று சொல்லி ஒரு ரேடியோவை செய்யறாங்க. இப்படி ஒரு சில நிகழ்ச்சிகள் இருக்குது. இப்ப நாங்க பிரேஃபம்ல ஒரு நிகழ்ச்சி செய்யறோம். முழுக்க முழுக்க இந்த பாட்டுக்கும் கிராத்துக்கும் டைம் கொடுக்காம முழுக்க முழுக்க அக்கீதாவை பேசிக்கிட்டு நிகழ்ச்சி செய்யறோம் 7 மணில 8 மணி வரை. இப்படி அந்த ஊடகங்களை ஒரு சில நிகழ்ச்சிகளை நாங்க செய்தோம். அதை கூட தொடர்ந்து செய்ய முடியாத அளவுக்கு பொருளாதார நிதி நெருக்கடிகள் இருக்குது. இப்ப சத்திய குரல் எழுதுறாங்க, அவங்க ஒவ்வொரு வருஷமும் லாபம் இல்ல நஷ்டமாகுதுங்கிறாங்க. ஏன்னா கூடுதலாக விற்பனை ஆனாதான் அதை கொண்டு போகலாம். அழகா எழுதுறதுக்கு ஆள் இருக்குது, கொண்டு போக முடியாத ஒரு நிலையில இன்னைக்கு ஊடகங்கள் இருக்குது. இதுக்கு என்ன காரணம் சொன்னா நமக்கு அந்த புத்தகம் அந்த பத்திரிகை இந்த நிகழ்ச்சி அந்த நிகழ்ச்சி என்று சொல்லி கேட்கறதுக்கு நமக்கு என்ன இல்ல, நேரம் இல்ல, அது நமக்கு விருப்பம் இல்ல, அது கஷ்டமா இருக்குது. ஏன்னு சொன்னா சத்திய குரல்ல நடுப்பக்கம் கலரா இல்ல, அப்ப நம்ம பார்க்க விருப்பம் இல்லை இல்லையா? அப்ப நம்ம பார்க்க விருப்பம் இல்ல. நடுப்பக்கம் கலர் பாக்குறது தான் பேப்பர் பண்றது ஒரு சிலர் வேண்டி நடுப்பக்கத்தை பார்த்தாச்சு போட்டாச்சு. இதுக்குண்டே நம்ம அலைகிறோம். அப்ப நம்ம என்ன செய்யணும்னு சொன்னா, நான் வாலிபர்களாகி நாங்க என்ன செய்யணும்னு சொன்னா நம்முடைய பங்களிப்பை இந்த ஊடகங்களுக்கு செலுத்தணும். நம்முடைய பங்களிப்பை இந்த ஊடகங்களுக்கு செலுத்தி நாங்க எழுதணும். நமக்குள்ள எழுத தெரிந்தவங்க எவ்வளவு பேர் இருப்பாங்க. மக்கள் இன்றைக்கு எழுத்துல திருந்துறான். நல்ல தமிழ் நயத்தோட நல்ல மொழியாற்றல் உள்ளவங்க இருப்பாங்க. எழுத தெரிந்தவங்க எழுதுங்க, அழகாக கட்டுரைகளை தொகுக்கக்கூடியவங்க கட்டுரைகளை தொகுக்கலாம், பேசக்கூடியவங்க அழகா பேசலாம். நீங்க பேசுறதும் கூட ஒரு ஊடகத்துக்கு நீங்க கொடுக்கலாம். ஒரு சீரிய குட்டிட்டீங்க, அது ஊடகம் தான் போயிட்டே இருக்குது, 4 பேர் கேட்டு திருந்துவான். அப்ப பேசக்கூடியவங்க எழுதக்கூடியவங்க இருப்பீங்க. உங்களுடைய குடும்பங்களை ஊக்குவிக்கணும். நம்முடைய வீட்டுல இந்த இஸ்லாமிய பத்திரிகைகளை வாங்கி போடணும். முதல்ல நம்ம அனாச்சாரம் அலிச்சாட்டியத்துல இருந்து நாங்க வெளியில இஸ்லாமிய பத்திரிகை நம்ம வீட்டுல வைப்போம். நீங்க உங்க வீட்டுல 4 பேர் வாரான் டிவிடிக்க வந்திருக்கிறான் உட்காரான்
அவன் கொள்கைக்கு விரோதமான ஒருத்தன இருப்பான், அந்த கதையில இருப்பான். அந்த டீ வைக்கிற, அந்த தண்ணி வைக்கிற, அந்த தண்ணி வைக்கிற அந்த டீ பவுல ஒரு பேப்பரை போட்டு வைங்க, சத்தியக்குரல போட்டு வைங்க, ஒரு இஸ்லாமிய பேப்பரை போட்டு வைங்க, ஒரு நல்ல ஒரு ஆர்டிக்கலை போட்டு வைங்க, நல்ல இஸ்லாமிய புக்குகள் வெளியாது அதை தூக்கி சும்மா போட்டு வைங்க, எடு வாசின்னு சொல்ல வேணாம், நீங்க போடுங்க. மனுஷன் பண்பு என்னன்னு தெரியுமா? எடுத்து என்னன்னு பார்க்கணும். மனுஷன் ஒரு பண்பு என்ன தெரியுமா? இது என்னன்னு பார்க்கணும், அது என்னன்னு குறிப்பா மூடி வைச்சா திறந்து பார்க்கணும் ஆசைக்கு மனுஷன். குறிப்பா பாகிஸ்தான்ல விளம்பரம் போடுவோம், அப்படித்தான் விளம்பரம். வாகனத்துல நான் ரோட்ல போன பெரிய போஸ்டர் ஒன்று அடிச்சு அதுல விளம்பரம் போட்டுப்பாங்க இல்லையா? பாகிஸ்தான்ல என்ன செய்வான் தெரியுமா? பெரிய போஸ்டர் ஒன்று அடிச்சு கருத்த கலர் பெயிண்ட் அடிச்சு மஞ்சள் கலரால மறுபுறம் தயவு செய்து பார்க்காதன்னு எழுதிப்பான். ஆஹா, அத பார்க்கத்தான் வேணும். அப்படியே காரை ஸ்லோவாக்கி திரும்பி பார்த்தா சவுக்கரத்துக்கு விளம்பரம் போட்டி. மனுஷன் ஒரு விஷயமே அதான். மூடி வச்சா திறந்து பார்க்கணும். சும்மா வைங்க, சும்மா வைங்க, மூடி வைங்க. அதை எடுத்து பார்ப்பான். ஒரு கட்டுரை பற்றும் அவனுக்கு, ஒரு விஷயம் பற்றும், ஒரு தலைப்பு பற்றும் அவனுக்கு, அந்த எழுத்து பற்றும் அவனுக்கு. அப்படி ஏற்பாடு செய்யுங்க. அடுத்தவனுக்கு கிஃப்ட் கொடுக்கிற நேரத்துல இதுகளை கொடுப்போம் நம்ம. இப்படி இந்த ஊடகங்களினூடாக நம்முடைய பங்களிப்புகளை நாங்க செய்துட்டோம்னு சொன்னா அது ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும்ங்கிறத நாங்க சிந்திச்சு பார்க்கலாம். அப்ப அப்படி நாங்க ஊடகங்களுக்கு எழுதணும், வாங்கணும், அதை ஊக்குவிக்கணும். அந்த ஒரு விஷயத்தை நீங்க எடுத்துக்கோங்க. அடுத்து இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னா, இன்னைக்கு இருக்கிற ஊடகங்கள் எல்லாம் இஸ்லாத்தை கொச்சப்படுத்துறது கண்டும், இஸ்லாத்தை குழி தோண்டி புதைக்கிறது கண்டும் திட்டம் கட்டி இருக்கிறத நாங்க காணக்கூடியதாக இருக்கிறது. இஸ்லாத்துக்கு எதிரான பல ஊடகங்கள் வெளிவந்திருக்கிறது. ஒரு சலைமர் என்று சொல்லக்கூடிய ஒரு பாரதியார் பைத்துல் முகத்தஸ்ல கிறிஸ்தவ பிரச்சாரத்துக்கான ஒரு வகுப்புல பேசுறாரு. நான் எந்த முஸ்லிம்களை கிறிஸ்தவனாக மாற்றியுள்ளேன் என என்னிடம் கேட்காதீர்கள். அவர் பேசுறாரு என்னன்னு சொன்னா, எந்த முஸ்லிமை கிறிஸ்தவனா மாற்றி இருக்கிறேன் என்கிட்ட கேட்க வேண்டாம் என்று சொல்லிட்டு அவர் என்ன சொல்றார், எத்தனை முஸ்லிம்கள் இஸ்லாத்துக்கு எதிராக இயங்குகிறார்கள் என்று கேளுங்கள் என்கிறார். அவன் திட்டம் என்ன தெரியுமா? முஸ்லிமை கிறிஸ்தவனா மாத்துறது இல்ல, முஸ்லிம்களை இஸ்லாத்துக்கு எதிராக இயங்க வைக்கிற முஸ்லிமா தான். அப்பா முஸ்லிம்களை பேச்ச கேட்பான். அப்ப இன்றைக்கு அவனுடைய திட்டத்தை சொல்றான். அவனுடைய திட்டத்தை என்ன சொல்றான் தெரியுமா? எத்தனை முஸ்லிம்களை நான் கிறிஸ்தவனாக மாற்றிருக்கிறேன் என்று என்னிடம் கேட்காதீர்கள் என்று சொன்னா, நீங்க போய் முஸ்லிமை கிறிஸ்தவன் ஆகிறது இல்ல வேலை, எத்தனை முஸ்லிம்கள் இஸ்லாத்துக்கு எதிராக இயங்குகிறார்கள் என்று கேளுங்கள். என்ன அர்த்தம்? எத்தனை முஸ்லிம்களை உங்களுக்கு இஸ்லாத்துக்கு எதிராக இயங்க வைக்க முடியுமோ இயங்க வையுங்க என்கிறான். அப்ப என்ன செய்யணும்? இஸ்லாம் என்ற தோரணையில, முஸ்லிம்கள் என்ற தோரணையில முஸ்லிம்கள் கையில இருக்கிறத புரட்டி கொடுக்கணும் அவங்களுக்கு. இதான் நீ கேட்டது, இதுதான் ஹதீஸ், இதான் பார், இதான் ஃபிக்ஹ் கிதாப், இதான் பார் கொடுக்கணும். கொடுத்தா என்ன செய்வான்? பாப்பான். துருல் முக்தார்ல என்ன இருக்குது? மூக்கால ரத்தம் வந்தால் சூரத்துல் ஃபாத்தியாவை மூத்திரத்தால் நெத்தியில் அழினால் நிற்கும். ஃபிக்ஹ் கிதாப் மதரசாவுல கொடுக்கிற ஃபிக்ஹ் கிதாப். இதை பார்த்துக்கிட்டு ஆஹா சூரத்துல் ஃபாத்தியாவோட மகிமையோ மகிமை என்று பார்க்கான். அவன் மூத்திரத்தால எழுத வச்சுட்டான். எழுதாட்டியும் அதை சரி கண்டதுல ஈமம் பாலா போஞ்சா இல்லையா? அப்ப முஸ்லிம்களை இஸ்லாத்துக்கு எதிராக இயங்க வைக்கிறதை அவர்களுடைய திட்டங்களாக இருக்கிறத நாங்க பாக்கிறோம். அப்ப அவர்கள் போடுற புத்தகங்கள், கட்டுரைகள், கதைகள், போட்டோக்கள், ஆபாசமான போட்டோக்கள், படங்கள், இதெல்லாம் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது. அன்னைக்கு கெய்ரோவில் 1896 முதல்ல இஸ்லாமிய ஒரு நாட்டுல திரையரங்கு ஏற்பாடு செய்யப்படுது. இன்னைக்கு 112 வருஷத்துக்கு முன்னால முதல் ஒரு திரையரங்க கொண்டு போய் அங்க வச்சா எதிர்ப்பு வந்துச்சு. அப்ப திரையரங்கா அப்படின்னு சொல்லி எதிர்ப்பு வந்துச்சு. அப்ப அவன் என்ன சவால் விட்டான் தெரியுமா? இன்னைக்கு இந்த திரையரங்கு நான் எடுக்கிறேன், ஒவ்வொருத்தர வீட்டுக்குள்ளேயும் கொண்டு வருவேன் அந்த திரையரங்கு சவால் விட்டான். இன்னைக்கு வந்துட்டு ஒவ்வொருத்தர வீட்டுக்குள்ளேயும் ஒவ்வொருத்தர போன்லையும் இந்த திரையரங்கு பாக்குறோம். டிவிய திரையரங்க தானே பயன்படுத்திக்கான். அப்ப பயந்து வாப்பாக்கு தெரியாம படம் பார்க்க போற. இப்ப வீட்டுக்குள்ள ஜன்னலை மாற்றி இது பிடிக்கல, அதை பார்க்கலாம், டிவியில பார்க்கலாம், ஒரு கார்ல பார்க்கலாம் படத்தை. இன்னைக்கு மாத்திட்டானா இல்லையா? சிந்திச்சு பாருங்க. 1906 மோஷா என்று சொல்லக்கூடியவன் லத்தீபா என்னும் ஒரு நாவல் எழுதினான். ஊடகங்களூடாக முஸ்லிம்களை எப்படி கொச்சப்படுத்தான் பாருங்க. 1906 மோஷா என்று சொல்லக்கூடிய ஒருத்தன் லத்தீபா என்று சொல்லக்கூடிய ஒரு நாவல் எழுதினான்.
அந்த நாவலுடைய அந்த கதைகளை எப்படி அவன் எழுதினான்னு சொன்னா, அரேபியர்களை கொடூரமானவர்களாக சித்தரித்த அந்த நாவல் கதை எப்படி எழுதுறான்னு சொன்னா நல்லா இருக்கு, இன்ட்ரெஸ்டான கதையா இருக்கும். அரேபியர்களை கொடூரமாக சித்தரிக்கிறது அப்படி எழுதினா. 1929 மானத்துல் இன்சான் என்ற ஒரு அரபு நாவல் முஸ்லிம் பெண் ஒருத்திய தரங்கட்டவளாக பேசியாக அதுல கதாபாத்திரம் எடுத்து அதுல ஒரு கிறிஸ்தவ யூத குடும்பம் என்ற நம்பிக்கை நட்சத்திரமாக அதுல எடுத்து முஸ்லிம்கள் சின்ன பின்னமாகிற மாதிரி அந்த நாவலை எழுதி முடிச்சான். அரபியிலேயே எழுதி இசு பண்ணினான். அப்ப மக்களுக்கு என்ன செய்யறன்னு சொன்னா பார்த்து அதுல இருந்த விஷயம் தான் படுறது. உதாரணத்துக்கு நம்முடைய மைண்ட்ல எல்லாம் வெள்ளக்காரன் டை கட்டி ஷர்ட் போட்டு ரவுசர் போட்டு ஷூ எல்லாம் அடிச்சுட்டு ஒரு வெள்ளக்காரனை காண்டா அவன் நாகரீகமானவன் அப்படித்தானே படுது, அப்படிதான் படுது. சரியா? ஷர்ட் போடாம வச்சாய் சாரணம் அடிச்சு கட்டிக்கிட்டு தோல்ல ஒரு சாலியை போட்டு ஒரு கருப்பன்னுண்டா அவன் முரடன். இப்படித்தானே இப்படித்தானே. இதே நேரத்தில் உளவியல் ரீதியான ஒரு கிளாஸ் நடந்துச்சு, ஒரு கவுன்சிலிங் நிகழ்ச்சி நடந்துச்சு. இந்த கவுன்சிலிங் நிகழ்ச்சியில இந்த கவுன்சிலிங் பண்ண வந்த திடீரென்று ஒரு போட்டோவை போடுற ப்ரொஜெக்டர்ல. போட்டோவில் ஒரு வெள்ளக்காரன் டை காட்டி ரவுசர் போட்டு ஷர்ட் எடுத்துக்கிட்டு ஒரு வெள்ளக்காரனும் ஒரு சாரணம் அடிச்சு காட்ட 2 பேரும் சண்டை பிடிக்கிறாங்க. கொஞ்ச நேரம் போறாரு, அந்த படத்தை எல்லாம் பாக்குறாங்க. நல்லா பாருங்க. டக்குன்னு கட் பண்றான். கட் பண்ணிட்டு கேட்கிறாரு, யார கையில கட்டி இருந்துச்சுன்னு கேட்காரு. யார கையில கட்டி இருந்துச்சு? எல்லாரும் சொன்னாங்க என்ன தெரியுமா, அந்த கருப்பெண்ட நீக்குறக்காரண்ட கையில தான் கட்டி இருந்துச்சு. திரும்ப போறாரு, இந்த வெள்ளக்காரண்ட கையில தான் கட்டி இருக்குது, வெள்ளக்காரண்ட கையில தான் கட்டி இருக்குது. இதை வச்சு அவர் என்னத்தை வழங்கப்படுத்தினான்னு சொன்னா, நம்முடைய மனசுல இருக்கக்கூடிய ஆழ்மன பதிவுகள் நம்முடைய கண்களால் காணும் காட்சியை கூட மாற்றி காட்டும். இல்லைங்கடா, கண்ணால பாக்குற காட்சி இருக்குது இல்லையா, அத மாற்றி காட்டும் அப்படி என்று சொல்லி காட்டுற. அப்ப பாருங்க, இன்றைக்கு முஸ்லிம்களை இப்படி சித்தப்படுத்தி கோரமானவர்களாக கொடூரமானவர்களாக இன்றைக்கு காட்டினா உலகத்தில் உள்ள மனிதர்களுக்கு எல்லாம் முஸ்லீம் அப்படித்தான். இன்னைக்கு திரைப்படத்தை பாருங்க, நம்முடைய தமிழ் படத்தை பாருங்க. தமிழ் படத்துல வட்டி கொடுக்கிற ஒரு கேரக்டருக்கு ஒரு ஆள் ஆறு எடுப்பான், சோனா தான் இருப்பான். ஷேக் பேரு, ஷேக் என்ன ஷேக் ஷேக். எந்த தமிழ் படத்தை எடுத்து பார்த்தாலும் தமிழ் படத்துல வட்டி கொடுக்கிறாள் யாரு? ஷேக். முஸ்லீம் தான் வட்டி கொடுக்கிறான். இன்னைக்கு முஸ்லீமா வட்டி கொடுக்கிறவன், முஸ்லீமா வட்டி கொடுக்கிறவன். இந்த படத்தை பாக்குற அவ்வளவு பேர் மனசுல என்னத்தை பதிக்க வைக்கிறான், முஸ்லீம் தான் வட்டி கொடுக்கிறவன். அப்படி இந்த ஊடகம் என்கிறது என்ன செய்யறன்னு சொன்னா, இல்லாத ஒன்றை இருக்கிற மாதிரி பிக்சர் காட்டிடும். இப்ப அவன் முஸ்லீமை பார்த்தா வாப்பா இவனா அப்படின்னு ஆக்குது. முஸ்லீமா பயம், முஸ்லீம்கள் பயங்கர ஏமாத்திடுவான், வட்டி வாங்கிடுவான், திருடிடுவான், கொள்ளையடிச்சிடுவான், கற்பழிச்சிடுவான், மோசமானவங்க என்று காட்டணும். காட்டுறதுக்கு முஸ்லீமா தான் இருப்பான். ஊடகங்கள் முஸ்லிம்களை பத்தி இப்படி விமர்சனம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறத நாங்க பாக்குறோம். அதே மாதிரி 1977 ஆண்டு ஆஷிகி என்று சொல்லக்கூடிய ஒருத்தன் ஹிமாயா என்று சொல்லக்கூடிய ஒரு நாவல் எழுதுறான். அதே மாதிரி 1985 குர்பா என்று சொல்லக்கூடிய ஒரு நாவலை எழுதுறான். 1985 அதே ஆண்டுல முக்குல்லக்கா என்று சொல்லக்கூடிய ஒரு நாவல் எழுதுறான் அந்த ஆஷிக் என்பவன். இந்த நாவல்களை எல்லாம் முஸ்லிம்களை கொச்சப்படுத்தி முஸ்லிம்களை தரங்கட்டவர்களாக காட்டி யூத கிறிஸ்தவ குடும்பங்களை நம்பிக்கை நட்சத்திரங்களாக காட்டினான். அப்ப இதுல விளைவு என்ன? முஸ்லிம்களை தரங்கட்டவர்களாக அடுத்தவன் மனசுல பதிய வைக்கிறதா இருக்குது. இலங்கையில பெங்கமுவ நாலக ஹிமி என்று சொல்ல ஒரு பௌத்த மதகுரு எழுதுறார். ஜாதிக மனச வராமஹா சிங்களக என்ற ஒரு நாவல என்ன எழுதுறாருன்னு சொன்னா, எப்ப அஷரப் மினிஸ்டர் மௌத்தாருக்கு முன்ன எழுதுறார். எல்டிடி தமிழ் அமைப்பு, இன்னும் தமிழ் அமைப்பு எல்லாம் இருந்துச்சு. இந்த தமிழ் அமைப்புகள் ஆயுத பணியாக செயற்படும் அதே வேளை முஸ்லிம் தீவிரவாத அமைப்பு, ஜிஹாதிய அமைப்பாக மிகவும் சூட்சுமமாக செயற்பட்டு வருகின்றார்கள். அவன் எழுதினது 1976 ஆண்டு அன்னிசேரா நாடுகளது மாநாட்டில் கலந்து கொள்ள இலங்கை வந்திருந்த லிபிய தலைவர் கடாபி 2 இடங்களில் 2 மாபெரும் கூட்டங்களை நடத்தி முஸ்லிம்களிடம் 3 பொறுப்புகளை ஒப்படைத்துவிட்டு சென்றிருக்கின்றான். அதுல ஒன்று, பெரும் தெருக்களுக்கு அருகிலே வியாபார நிலையங்கள், நீங்கள் நிலங்களையும் வியாபார நிலையங்களையும் ஸ்தாபிக்க வேண்டும்.
பெரும் பெரும் வீதிகளை, இப்ப கொழும்பு ரோட்டு, கண்டி ரோட்டு, காலி ரோட்டு, இப்படி பெரிய பெரிய வீதிகள் ஓரங்கள்ல முஸ்லிம்களுக்கு வியாபார நிலையங்கள், முஸ்லிம்களுக்கு நிலங்களை வாங்குங்கன்னு சொல்லி ஒரு திட்டத்தை கொடுத்தான். எங்க அடிக்கான்னு சொன்னா, கொழும்புல பெட்ராவுல முஸ்லிம்களுக்கு தான் கூடுதலா கடை இருக்குது. பிரதான இடங்கள முஸ்லிம்கள் தான் கூட. அண்ணன் முஸ்லிம்களே வியாபாரத்துக்கு தான் வந்த இலங்கைக்கு வந்தவங்க தான் பல்கி பெரிய வியாபாரத்துல முஸ்லிம்கள் தான் கூட இருந்தாங்க. அதனால அது இருந்துச்சு. இவன் அதை புரட்டி எடுக்கிறதுக்கு இப்படி கொடுக்கான். இரண்டாவது என்ன செய்யறான், பள்ளிகள் அதிகம் கட்டப்பட வேண்டும். ஒரு பள்ளியில் அதான் ஒழித்தால் அடுத்த பள்ளியில் வாங்கு கேட்கிற அளவுக்கு அடிக்கடி பள்ளிகளை நெருக்கமா கட்ட வேண்டும். மூன்றாவது திட்டம், தனது பேரன் கடாபில பேரன் மீண்டும் இந்த நாட்டுக்கு வர நேரம் இந்த நாடு முஸ்லிம் நாடாக மாறி இருக்க வேண்டும் என்று 3 திட்டங்களை அவன் தீட்டினான் என்று சொல்லிட்டு அவன் தொடர்ந்து என்ன எழுதுறான் தெரியுமா, இதுக்கு பணம் தருவதாகவும் அவன் வாக்களிச்சுக்கிறான். காணி வேண்டணுமா, நிலம் வேண்டணுமா, பணம் தர்றதாக அந்த லிபிய தலைவர் கடாபி வாக்களிச்சுக்கிறான் சொல்லிட்டு அஷரஃபுக்கு அறிவுள்ளது. 2012ஆம் ஆண்டு ஆட்சிக்கு வர இருக்கும் அஷரஃப் என்பவர் தான் இந்த திட்டத்தின் பகடை கயங்கிறார். அவர்களின் அப்ப 2012ஆம் ஆண்டு இந்த அஷரஃப் ஆட்சிக்கு வந்துடுவான், ஜனாதிபதி ஆகுவான், இந்த நாடு முஸ்லீம் நாடாகும். அவ்வளவு வேகமாக இவன் மறந்துட்டு இதுக்கு திட்டம் போட்டதே இதுதான் இப்படி சொல்லி இல்லாத ஒரு கதை வெளியிட்டான். அப்ப சும்மா இருந்த அஷரஃப் என்ன செய்யறாரு, அல்லாஹ் அலம் கொல்லப்படுறாரு. எந்த தாக்கத்தில் அதுல தெரியாத கொல்லப்படுறாரு. சும்மா முஸ்லீம்கள் ஒரு தாக்கம் என்ன செய்யப்படுது, ஏற்படுத்தப்படுது. இப்படி நம்ம நாட்டிலே இஸ்லாத்துக்கு எதிராக என்ன செய்யப்படுது, விமர்சனங்கள் அவ்வப்போது வந்துகிட்டே இருக்குது. இது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது, பெரிய பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது. நேரம் நெருக்கமாக்கிறதுனால நம்ம முடிச்சு கொள்வோம். அந்த ஊடகங்கள் இவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி முஸ்லீம்களை கொச்சப்படுத்தி காட்டிக் கொண்டிருக்கிற நேரத்தில் நம்ம முடியுமாக இருந்தால் எந்த ஊடகத்துக்கு நம்முடைய இஸ்லாமிய தத்துவங்கள் எழுதலாமோ எழுதுங்க. தினகரனுக்கு எழுதுங்க. வீரகேசரியில ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஒரு இஸ்லாமிய ஒரு பகுதி ஒன்று இருக்குது. அதுல அக்கறைப்பட்ட சேர்ந்த ரிப்போர்ட்டர் மீரா அதுக்கு பொறுப்பு. அவரு கேட்கிறாரு, ஆர்டிக்கல்ல தாங்கப்பா நான் போடுறேங்கிறார். என்ன கூட தவித்து கொள்கையில இருந்து தாங்கன்னு கேட்கிறார். அவர் எழுதி தாங்க போறேன்னு சொல்ல ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் அவர் எழுதுறார். எழுதுங்க, எழுதி எங்க பள்ளிவாசலுக்கு அனுப்பிங்க, நாங்க கொடுக்குறோம், வீரகேசரி கொடுக்குறோம். உங்களுக்கு என்ன பத்திரிகைக்கு எழுதலாம எழுதுங்க. 10 தடவை இங்க 11வது பிரசுரம் ஆகட்டும். எழுதுங்க. சிங்கள பத்திரிகைக்கு சிங்கள ஆற்றல் உள்ளவங்க எழுதலாமா, எழுதுங்க. என்ன எழுதுங்க, இஸ்லாத்தை பற்றி மக்கள் தவறா புரிந்து கொண்டிருக்கிற சப்ஜெக்ட் எடுத்து இதுதான் இஸ்லாம், வாளால் பரப்பப்பட்டது இஸ்லாம் என்று தருகின்றார்கள். இஸ்லாம் யுத்தம் செய்தது இன்னென்ன கட்டத்துல தான் எழுதுங்க. உங்களுக்கு தெரிஞ்சதை எழுதுங்க. அப்ப ஊடகங்களை இஸ்லாமிய விஷயங்களாக மாற்றி பாருங்க. தனி இஸ்லாமிய ஊடகங்களை உருவாக்குங்க. இருக்கிறத ஊக்குவீங்க. அடுத்த ஊடகங்களை இஸ்லாமிய கருத்துக்களை திணிக்க பாருங்க. இஸ்லாம் அல்லாத இஸ்லாத்துக்கு எதிராக இருக்கக்கூடிய ஊடகங்களை நம்ம சமூக பகிஷ்கரிப்பு செய்வோம். வளர்ந்து வரும் நம்முடைய சமூகங்களுக்கு, வீட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு அதை ஒரு அநியாயமான ஒரு விடயமாக அதை காட்டி அதனுடைய ஆபத்தை விளங்கப்படுத்துவோம். எல்லாம் அல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரை ஈமானோடு வாழ வைத்து ஈமானோடு